வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ரவையும் ராகி ஃப்ளாரையும் வச்சு உப்புமா செய்யலாம். நான் கடாயில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ரவையை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம், கருகிடாமல் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது லேசாக சூடு ஏறினா போதும். இந்த மாதிரி வறுத்த பிறகு இதை ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் பொரியட்டும். அது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கின பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம அரை கப் ரவை, அரை கப்பு ராகி மாவு எடுத்துருக்கோம். அதுக்காக 2.5 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கும்போது ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையையும் ராகி மாவையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான ராகி ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இந்த உப்புமா கூட தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.